கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற நல்லதொரு தலைப்பு, பீப்புள் ஆஃப் காட், ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட், இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தை என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அருளுரைக்கு போவதற்கு முன்பாக கடந்த சனிக்கிழமை நேற்று தினத்திலே நம்முடைய உபவாச கூடுகையிலே அநேகர் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகள். எப்பவுமே ஒரு 30 பேர் வருவாங்க, லீவு நாள் அதோட கம்மியா தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நேற்று தினத்திலே 40க்கும் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டார்கள். வந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வராதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அடுத்த மாதம் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில காரியங்களை நாம் புதிதாக தொடங்க இருக்கின்றோம். குறிப்பாக செயலர் ஐயா சொன்னது போல வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் நீங்க எல்லாருமே வேலை பளுவில் இருப்பீங்க. ஆனால் ஒரு 5 to 5:30 மணி வரை உங்களுடைய இல்லத்திலோ இல்ல நீங்க வாகனத்துல பயணம் பண்ணும் போது இந்த கூகுள் மீட் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். ஒருவேளை விருப்பம் உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய ஜூனியர் சர்ச்சில் சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயம், இந்த ஆராதனை, இந்த முறைமைகள் அவங்க அதுல பழக்க வைக்கப்படணும் என்ற நோக்கத்தினாலே பெற்றோர்கள் நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஆசிரியர்களும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்ம இந்த திருச்சபையில் கொண்டு வைத்திருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க யாரு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் உங்களையும் என்னையும் இந்த திருச்சபையில் கொண்டு வைத்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்துல நம்ம எங்கேயோ எப்படியோ வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய திட்டம் நம்ம இங்க அழைத்து வந்திருக்கிறது. அதை நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்களும் அதை விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த ஒரு கல்ச்சர் பரவிட்டு இருக்கு. ஒரு ஃபேண்டம் கிரியேட் பண்றது, ஒரு ரசிகர்களை, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவது, தங்களுக்கான ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்பதுல எல்லாருமே ரொம்ப முனைப்போடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமா ஒரு டீம் ஒரு டிராபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பல ஆண்டு காலம் போராடி கடைசியில் அந்த டிராபி அவங்க வின் பண்ணாங்க. அந்த டிராபி அவங்க வாங்குறத பாக்குறதுக்கு அவங்களுடைய ரசிகர் கூட்டம் திரளா அந்த கிரவுண்ட்ல கூடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எங்க அது? பெங்களூர். ரைட். உள்ள பெரிய செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. ஆனா ஒன்றும் அறியாத அப்பாவி மக்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? கூட்டத்துல நசுக்கி இறந்து போனாங்க. எவ்வளவு பேர், நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா தங்களுடைய ரசிகர்கள் வெளியே உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்கன்னு கவலைப்பட்டு உள்ள இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ணல, அதை பத்தி அக்கறை படல. they were celebrating the victory. அவங்களுடைய வெற்றி அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கூட்ட நெரிசலில் பலியானவங்க குடும்பம், அந்த ஃபேன்ஸ் உடைய வாழ்வு, அதுல நிறைய இளம் பிள்ளைகள், என்ஜினியர்ஸ், இந்த நிறைய பேர் அதுல இறந்து போனாங்க. அவங்க லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, எதுக்காக அவங்க போனாங்க? அந்த டிராபி அவங்க வீட்டுல வைக்க போறாங்களா? தனக்கு பிடித்த ஒரு கிரிக்கெட் டீம், தனக்கு பிடித்த ஒரு லீக் ஆடக்கூடிய ஒரு கிளப் ஜெயிச்சிட்டாங்க பல வருஷம் கழிச்சு. அதை கொண்டாடுவதற்கு போனவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு இது நான் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் சொல்லல. இந்த ஒரு கல்ச்சர், இந்த ஒரு ஃபேன்ஸ் அப்படின்றது எல்லா ஃபீல்ட்லயும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமால இருக்கு, பாலிடிக்ஸ்ல இருக்கு. ரைட். இப்போ இந்த கூட்டத்தை உருவாக்குறாங்களே, இந்த கூட்டத்தை எதுக்காக உருவாக்குறாங்க? இந்த ஃபேன்ஸை எது கிரியேட் பண்றாங்க? இவங்களால அந்த ஃபேன்ஸ்க்கு ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அது ஒரு மந்தை, அது ஒரு மந்தை, ஒரு ஆட்டு மந்தை போல ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்து விடுகிறார்கள். இப்ப இதுல யாருக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நடுவுல இருக்கிறார் பாருங்க, அந்த ஹீரோ வர்ஷிப் பண்றாங்க பாருங்க. ஒரு செலிபிரிட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு கிரிக்கெட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு சினிமா ஆக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பொலிட்டிஷியனா இருக்கலாம். அவங்களுக்கு தான் அதுல பெனிஃபிட், அவங்களுக்கு தான் அதுல நன்மை. ஆனால் அவர்களுக்காக தன் குடும்பத்தை,
தன் பணத்தை, தன் நேரத்தை இழந்து சுத்தி வருகின்ற அந்த ரசிகர் கூட்டத்துக்கு என்னன்னா ஒண்ணு இல்ல, ஏமாற்றம் தான். ஆனா அது தெரியாம கூட்டமா மக்கள் போய் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட என்டர்டைன்மெண்ட்ஸ்ல. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்மளும் ஒரு கூட்டம் தான், நம்மளும் ஒரு ஃபேன் கிளப் தான். நாம் யாருக்காகனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரைட். நான் கேட்டல, அந்த செலிபிரிட்டியோ இல்ல அந்த ஹீரோ வர்ஷிப் செய்யப்படுகிற அந்த நபரோ தன் ரசிகருக்காக என்ன செய்திருப்பார்னா ஒண்ணுமே கிடையாது. செத்து போன அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்திருப்பானா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் கொண்டாடுவதற்காக, நீங்களும் நானும் ஃபேன்ஸாக இருப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை வர்ஷிப் பண்ணுவதற்காக வந்திருக்கிறோமே, அவர் நமக்காக என்ன செய்தார்? என்ன செய்யல அப்படிதான் சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசு நமக்காக என்ன செய்யல? எல்லாமே செய்திருக்கிறார், நமக்காக எல்லாமே தந்திருக்கிறார். ஆனா அவரை கொண்டாடுவதற்கு நமக்கு என்ன இல்ல? நேரம் இல்ல, வாய்ப்பு இல்ல, போதுமான சமயம் இல்ல அப்படின்னு நம்ம சாக்கு போக்குகள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்த காரியம் மிக பெரியது. எடுத்து வாசிங்க, யோவான் 10:14. John 10:14. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அதுதாங்க பாட்டம் லைன். இதுதான் பாட்டம் லைன். அந்த ஃபேன்ஸ்க்காக, அந்த ஆடுகளுக்காக, அந்த மந்தைக்காக ஆண்டவர் இயேசு என்ன கொடுத்திருக்காரு? தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு காரணம் போதும் என் ஆண்டவருக்கு நான் பைத்தியமாக இருப்பதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு நான் ஒரு ரசிகனா இருக்கணும், ஆண்டவருக்கு நான் ஒரு மந்தையாக இருக்கணும், ஒரு ஆடு போல இருக்கணும்ன்றதுக்கு என்ன காரணம் கேட்டா இதுதான் காரணம். என் ஆண்டவர் எனக்காக தன் ஜீவனை தந்திருக்கிறார். வேற யாரு தந்திருக்கா? இன்னைக்கு நிறைய நம்முடைய தமிழ்நாட்டுல போனீங்கன்னா அப்படியே கட் அவுட் எல்லாம் பெருசா வச்சு பால் அபிஷேகம் பண்றது என்ன, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு பண்றது என்ன, அதுல எத்தனை பேர் மேல ஏறி கீழே விழுந்த செய்தியெல்லாம் நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கோம். இதுல அவங்களுக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறார். ரைட். அப்போ இன்னைக்கு மந்தை எப்படி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய இடங்கள்ல மேய்ப்பர்கள் பிரச்சனை, தலைவர்கள் பிரச்சனை. ஆனால் நம்முடைய தலைவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நம்முடைய ஷெப்பர்ட் கிட்ட, நம்முடைய மேய்ப்பர் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பிரச்சனை யாருதான்? மந்தை தான். ரைட். இப்போ நான் இது லாஸ்ட்ல சொல்லலான்னு இருந்தேன், ஆனா இப்ப ஆரம்பத்துக்கே நான் கொண்டு வரேன். ஆண்டவர் இயேசு சொன்ன பாரபிள்ல ரொம்ப அழகான பாரபிள் எனக்கு ரொம்ப பிடித்தது. அந்த காணாமல் போன என்னது, நிறைய காணாமல் போனது சொல்லியிருப்பாரு. லாஸ்ட் காயின் சொல்லியிருப்பாரு, அப்புறம் லாஸ்ட் ஷீப். அது ரொம்ப முக்கியமானது, அதுதான் நான் இப்ப பேசுறேன். காணாமல் போன ஆடு. எத்தனை ஆடு காணாமல் போச்சு? ஒண்ணுதான். ரைட். இப்ப பிரச்சனை யாருகிட்ட? அந்த காணாமல் போன ஆடு கிட்ட தானே. இதுதான் இந்த சமுதாயத்துல இருக்க பிரச்சனை. எப்பவுமே விக்டிமை பிளேம் பண்றதே நம்முடைய பாலிசி. யார பிளேம் பண்ணிட்டு இருக்கோம்? விக்டிம். நான் ஒரு ரீரீடிங் பண்ணணும்ன்ற. இங்க பிரச்சனை காணாமல் போன அந்த ஒரு ஆட்டு கிட்ட இல்ல. இங்க கல்பரேட் என்னன்னா உட்கார்ந்து இருக்கிற 99 ஆடு. புரியுதா? இங்க பிரச்சனை யாருகிட்ட இருக்கு? அந்த 99 ஆடு கிட்ட பிரச்சனை. அதனாலதான் பாவம் இந்த ஒரு ஆடு வெளியே போச்சு. இது சர்ச் பாலிடிக்ஸ் நான் பேசுறேன். நிறைய பேருக்கு இப்பதான் புரியுது. ஆமால, எங்க சிரிக்கிறது கூட சந்தோஷமா சிரிங்களா? இங்க பிரச்சனை யாருகிட்ட? அந்த ஒரு ஆட்டுக்கிட்ட பிரச்சனை இல்ல. இந்த 99 சேர்ந்து அந்த ஒண்ணு என்ன பண்ணிச்சு? வெளியே துரத்திடுச்சு. அதனால சாமி அந்த ஒண்ணை தேடி போயிருக்கிறார். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே 99 இங்க இருக்கு, அந்த ஒண்ணை போய் வெளியே போய் தேடிட்டு இருக்கீங்களே, அது திமிர எடுத்து போய் வெளியே போயிருக்கு. இல்லைங்க, அது பாவம். அது என்னது? பாவம். இந்த 99ல அதிகாரம் நிறைந்தது,
பணம் நிறைந்தது, வலிமை நிறைந்தது, கொழுத்தது, செழித்தது எல்லாம் சேர்ந்து அந்த ஒண்ணு என்ன பண்ணிருக்கோம்? நசுக்கி இருக்கு. இந்த ஒண்ணு என்ன பண்ணிச்சு? சரி, இப்ப என் கூட்டத்துல ஒருத்தர் இல்ல, இந்த சபையில உங்க பக்கத்துல உட்காரு இல்ல, ஒரு மாசமா வரல, அது வெக்கேஷன் டைமும் இல்ல, யாராவது அவர் போன் பண்ணி, ஐயா ஒரு மாசமா என் பக்கத்துல எப்பவுமே ரெகுலரா உட்காருவீங்க, ஒரு மாசமா நீங்க சர்ச்சுக்கு வரலையே, ஏன் வரலன்னு யாராவது கேட்போமா? ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா மத்தவங்க, என் பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னே நமக்கு என்ன இல்ல, அக்கறை இல்ல. அப்போ இங்க பிரச்சனை மெய்ப்பன் இடத்துல இல்ல, இங்க பிரச்சனை மந்தை எடுத்து. இந்த 99 சரியா இருந்தா அந்த ஒண்ணு வெளியே போவே போவாது. அப்ப இங்க மனம் மாற வேண்டியது, இங்க ரிப்பண்ட் ஆக வேண்டியது, இங்க மனமாற்றத்துக்குள் செல்ல வேண்டியது அந்த 99. என் சகோதரன் ஒருவன் இல்லல, என் சகோதரி ஒருத்தவங்க இல்லல, என்னோட வார வாரம் ஆராதனையில் கலந்து கொண்டவங்க ஏதோ மனஸ்தாபம், ஏதோ வருத்தம், ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை, வரல சர்ச்சுக்கு, மந்தையில சேரல. ஏன் சேரலன்ற அந்த அக்கறை நமக்கு இல்லையே. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த என்ன பிரேயர், அது ஒரு குரூப் இருக்குங்க, இல்ல இல்ல செயின் பிரேயர்ல இன்னொரு ஒரு குரூப் செல் பிரேயர் நடக்கிறதே இல்ல. நான் கேட்டவங்க ஒரே ஒரு இடம் நடத்துறாங்க. யார் அது? அப்ப நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அப்போ இந்த செல் பிரேயர் நடக்கும் போதுதான் என் ஏரியால இருக்கிற எத்தனை குடும்பம்னு எனக்கு தெரியும். இந்த செல் பிரேயர் நடக்கும் போதுதான் செல் லீடர்ஸ்க்கு இந்த ஃபேமிலி சர்ச்சுக்கே வரதில்லைன்னு தெரியும். ரைட்? அப்ப அந்த பொறுப்புகள் ஒரு சகோதரன் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு நபர் மீது, ஒரு முகாமில் இருக்க நண்பர் மீது அக்கறை இல்லாத நீங்களும் நானும் எப்படி கடவுள் மீது அக்கறை கொள்ள முடியும்? கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறும்? அப்போ என் சகோதரன் மீது, என் சகோதரி மீது, என் அடுத்திருப்பவர் மீது உன்னை போல், அப்ப எனக்கு பிறன் யாரு? என் அடுத்திருப்பவர் யாரு? அவளை குறித்து அக்கறை இல்லாத ஆட்டு மந்தையாக இருக்கிறது தான் இங்க பிரச்சனையே. அப்ப ஆடுகளாக நீங்களும் நானும் மனம் மாற வேண்டியதா இருக்கிறது. அதனால சொன்ன, இங்க நமக்கு பிரதான மெய்ப்பர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை இழந்தது போல நாம் பிறருக்காக நம்மை இழக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இந்த மந்தையின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இயேசு அங்க போயிருக்க கூடாது. அந்த ஒரு ஆட்டை தேடி யார் போயிருக்கணும்? டெக்னிக்கலா சொல்லுங்களேன், அந்த 99 பேரும் போயிருக்கணும் அந்த ஒரு ஆட்டை தேடி. அந்த ஆடுகள் அதை குறித்து அக்கறை இல்லாததுனாலதான் ஆட்டின் மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் அந்த ஆடை தேடி போயிருக்கிறார். அப்ப இது ஒரு கூட்டு உறவு, இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஆங்கிலத்துல சொல்லும்போது நம்ம எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி தான், அம்மா அப்பா பிள்ளைகள். ஆனா இந்த திருச்சபை என்பது பிரிவுபடுத்தப்பட்ட ஒரு கூட்டு குடும்பம். அப்ப இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே யாருதான்? கிறிஸ்துவுக்கு உறவுகள் தான், சகோதர சகோதரிகள். இந்த ஒரு புரிதலோடு பீப்புள் ஆஃப் காட், நம்ம எல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்களேன், பீப்புள் ஆஃப் காட். இந்த பக்கம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம எல்லாம் யாரு? பீப்புள் ஆஃப் காட். இந்த பக்கம் சொல்ல, நம்ம எல்லாம் யாரு? பீப்புள் ஆஃப் காட். தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா இறை மக்கள். நம்ம எல்லாம் யாரு? இறைவரின் மக்கள், கிறிஸ்துவின் மந்தை. நம்மள யாரு? கிறிஸ்துவின் மந்தைகளாக இருக்கின்றோம். அருமையான இறைமக்களே, இந்த திருமறை, நம்முடைய கையில இருக்கிற திருமறையில இந்த மெய்ப்பெண், ஆடு, மந்தை, இந்த ஓமை நிறைய இடத்துல வருது. எங்கெல்லாம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இமேஜினரி ஆடு, மெய்ப்பெண் நிறைய டெக்ஸ்ட்ல வருது. I am the good shepherd. 7 sayings, I am sayings ஒன்னு இயேசு சொல்றாரு, I am the good shepherd, நானே நல்ல மெய்ப்பெண். யோவான்ல வருது. வேற அது எல்லாமே இதுதான், யோவான்ல வருது. ரைட். Psalm 23, சங்கீதம் 23. ரைட். அப்புறம் வேற ரொம்ப முக்கியமானது, ஆடுகளை பிரிப்பாரு. யாக்கோபா, எசேக்கியேல் 34, லூக்கா 15, யோவான் 10, நிறைய இடங்கள்ல ஆடுகள், மேய்ப்பன், இந்த ஓமையை கடவுள் அங்கங்கே திருமறையில் பயன்படுத்துவது மிக வழக்கமான ஒன்று. இதுல ரொம்ப அழகான ஒரு சங்கீதம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா
அந்த சங்கீதம் 23 எல்லா பிள்ளைங்களும் கண்டிப்பா மனப்பாடமா சொல்ல வேண்டிய சங்கீதம். ரைட், இப்போ இருக்கிற பிள்ளைங்களை ஏஞ்சி சொல்ல சொன்னா சொல்லுவாங்களா? Psalm 23 ரெடியா? ரைட், நம்ம சொல்லுவோம். அந்த சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன், மேய்த்து. ரைட், அப்படியே நிறுத்துங்க. இங்க அழகா சொல்றாரு பாருங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய். நான் ஒரு 2 பாஸ்டேட்ல நான் வேலை செஞ்சது எல்லாமே கிராமப்புறங்கள் தான். போன பாஸ்டேட்ல 2 மாடு வளர்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்துட்டு இருந்தேன், 5 ஆடு. அப்ப இந்த மேய்ப்பர்களுக்குள்ள கொஞ்சம் டிராவல் பண்ணுவேன்னு, மேய்ப்பர்கள் எல்லாம் எப்படி ஆடு வளர்க்குறாங்கன்னு கத்துக்கணும்னு ஆசை. அப்பதான் என் ஆட்டை நான் வளர்க்க முடியும் அப்படின்றதுக்காக. இந்த ஆடு தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். அந்த ஓடுற தண்ணியில ஆட்டுக்கு தண்ணி காட்ட மாட்டாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? ஓடிட்டு இருக்கு பாருங்க, நீரோட்டம் இருக்கு பாருங்க, அந்த ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பாருங்க. அந்த தண்ணியில என்ன பண்ண மாட்டாங்க, ஆட்டுக்கு தண்ணி குடிக்க விட மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? குடிக்கும் போது ஆடு இதுல குடிக்கும் போது தண்ணி நாயிடும், மூக்குல ஏறிடும், ஆடு என்ன பண்ணிடும், உடனே செத்துடும். ஆனா வசனம் அழகா சொல்லுது, அவர் நீரோட்டமான தண்ணியில நம்மளை கொண்டு போய் விடுறது இல்லையா, எங்க அமர்ந்த தண்ணீர். ரொம்ப அழகா கடவுள் நம்முடைய தேவைகள் என்னன்னு அறிந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், அந்த ஆட்டு மேய்ப்பர் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஆடுகளை உள்ளும் புறமும் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆடுகளின் மேய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமான்றது ரொம்ப முக்கியமானது. அதனால நான் அந்த 3 குறிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஆடுகளுடைய மந்தை, ஆட்டு மந்தை அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை என்ன பண்ணும்? கேட்கணும். அதான் முதல்ல சொல்றேன், லிசன். அடுத்தது பின்பற்றணும். 3வது சாட்சியா இருக்கணும். அவர் இருக்கார் பாருங்க, அவர் பேர் டீட்ரிச் போனாஃபர், ஜெர்மனியோட மிக சிறந்த தியோலஜியன். நாசிஸ்க்கு எதிராக மிக பெருசா அவர் பிரீஸ்டா இருந்து காரியங்களை செய்திருக்கார். மாட்டையர் அவர் எரித்து கொலை செய்யப்பட்டார். அவருடைய ரொம்ப அழகான புத்தகம் காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் விலைக்கிரியம். அவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது அவருடைய நான் படிக்கிறேன் பாருங்க. The church is the church only when it exists for others. ஒரு திருச்சபை எப்ப திருச்சபையாக இருக்கும் தெரியுங்களா? மற்றவர்களுக்காக அது இருக்கும் பொழுதுதான். தனக்கானதாக இருக்கும் பொழுது அது திருச்சபையாகவே இருக்காது. அப்ப எந்த திருச்சபை மற்றவர்களுக்காக இருக்கிறதோ, அவர்களுக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறதோ, மற்றவர்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறதோ, அப்பதான் அது திருச்சபை என்று சொல்லி இருக்கிறார். மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாதவர்கள், மற்றவர்களை குறித்து கரிசனை இல்லாதவர்கள் திருச்சபை என்பதற்கு அவங்க தகுதியே இல்லைன்றார் இந்த டீட்ரிச் போனாஃபர். ரொம்ப அழகானது. ஆண்டவர் இயேசுவும் தன் மந்தைக்காக தன்னை அழைத்திருக்கிறார், தன்னை தந்திருக்கிறார். இந்த ஒரு புரிதலோடு 3 டெக்ஸ்டை நாம் கடந்து செல்வோம் என்றால், முதல் குறிப்பு, people of God, the flock obeys the shepherd's voice. அதாவது இறைமக்கள் மேய்ப்பனின் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் மந்தைகளாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு வாசித்த முதல் திருமறை பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை நம்ம படிக்க கேட்டோம். அங்க ஒரு மனிதரை பத்தி பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய குல மூதுவர்கள்ல 3ஆவதவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் எத்தனை முறை அவருக்கு பேர் வச்சாரு? எத்தனை முறை யாக்கோபுக்கு கர்த்தர் பேர் வச்சாரு? 2 1 நிறைய பேருக்கு பேர் வச்சாரான்னு கேள்வி இருக்கு. 2 முறை பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? 2 முறையுமே இஸ்ராயேல் என்கின்ற பேரை வைக்கிறார். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வீட்டுல போய் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்திலும் சரி, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் சரி, யாக்கோபு என்கின்ற பெயருக்கு மறுபெயர் கொடுக்கிறார். என்ன வாசிக்கலாமா 28ஆம் வசனத்தை? அப்பொழுது அவர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்றார். அடுத்தது இங்க வாசிங்க 35ல இருந்து 10. இனி நீ யாக்கோபு என்று
அழைக்கப்பட மாட்டார். ஏன்னா யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாத்துக்காரன், சீட்டர். இப்ப கடவுள் ஒரு புது பெயரை கொடுக்கிறார், இஸ்ராயேல். இஸ்ராயேல் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் கடவுளத்தில் போராடி வெற்றி பெற்றவன் என்கின்ற ஒரு பெயரை கொடுக்கிறார். ரைட். இப்ப யாக்கோபுடைய வாழ்வில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான செய்தி என்னவென்றால், சாமி என்ன சொன்னாரோ அதை செய்யறார். கேப்பா, நீ அங்கிருந்து கிளம்பி இங்க வான்றார். எங்க வர சொல்றாரு? வாசிங்க 35ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். யாக்கோபை நோக்கி, நீ அங்கே பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, கடவுள் நீ வந்து அண்ணனை ஏமாத்திட்டு நீ விலகி ஓடின பாரு, அந்த இடத்துல நான் உன்னை சந்திச்சேன். அந்த இடத்துக்கு பேர் என்ன? பெத் ஏல். பெத்னா வீடு, ஏல்னா கடவுள். கடவுளின் வீட்டுல நான் உன்னை சந்திச்சேன். நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு போ, அங்க எனக்கான ஒரு பலிபீடத்தை கட்டுன்னு தான் சொன்னார். ஆனா தன் மெய்ப்பன் என்ன சொன்னாரோ அதுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ராவே இவர் போறார். யார் போறாரு? யாக்கோபு போறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு யாக்கோபு உடனடியாக அதுக்கு ஒபே பண்றார், கீழ்ப்படுகிறார். எங்க அம்மா சொல்லுவாங்க, மேல் படிக்கு போனா எது ரொம்ப முக்கியமா? கீழ்ப்படி. அப்ப நம்ம கீழ்ப்படினால்தான் அடுத்த படிக்கு முன்னேறி செல்ல முடியும். அப்போ இங்க யாக்கோபு கடவுள் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறாரு. அது மட்டுமல்ல, கடவுள் சொல்லாத இன்னொரு காரியத்தை செய்யறாரு. என்ன காரியம் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு. நீ கடவுளை ஆராதிக்கணும், கடவுளுக்கு பலி செலுத்தணும், கடவுளுடைய பலிபீடத்துக்கு வரணும்னா நீ அப்படியே வரக்கூடாது. உன்கிட்ட இருக்கிற விக்கிரகங்களை தூக்கி போடு, உன்கிட்ட இருக்கிற அசுத்தமான காரியங்களை தூக்கி போடு, உன்கிட்ட இருக்கிற அசுசியான காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தரிடத்தில் ஓடிவான்றத கடவுள் சொல்லல, யாக்கோபே உணர்ந்து கொள்கிறார். அப்போ கடவுளுடைய மந்தையில் சேருவதற்காக வருகின்ற நீங்களும் நானும் நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத இந்த உலகத்தின் காரியங்களை தூக்கி போட்டுட்டு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல, ஐயா எங்களுக்கு என்ன ஐடல், நாங்க எந்த விக்கிரகங்களை வணங்குகிறோம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காசேதான் கடவுளடா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கடவுளா மாறி நிக்கிறது, என்ன ஐடலா மாறி இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காசை அப்படி மெரிச்சிட்டா போதும், அதை தொட்டு கும்பிடுவாங்க. அது என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு தெய்வமா மாறிச்சு. இந்த மாதிரி நிறைய பொருட்கள். சில பேருக்கு அந்த வேலைதான் கடவுள். ஐயோ வேலை தாங்க எனக்கு சாமி. அப்ப அவங்களுக்கு அந்த வேலை என்ன ஆயிடுச்சு? கடவுளா மாறு. அந்த வேலை கடவுளை மறக்க வச்சிருச்சு. ஏன் சார் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேங்கிறீங்க சர்ச்சுக்கு? ஐயா வேலைக்கு போனுங்க ஐயா, வேலைதான் முக்கியம். அப்ப கடவுள் முக்கியம் இல்லையா? அப்போ இந்த ஐடல், இந்த விக்கிரகம் இன்னைக்கு மாறி நிக்கிறது. ஏதோ ஒரு கல்லையோ ஏதோ ஒரு சொரூபத்தையோ வணங்குறதுதான் ஐடல் வர்ஷிப் அல்ல. நாம் கடவுளை விட எதை அதிகமா விரும்புகிறோமோ, எதை அதிகமாக நாம் நேசிக்கிறோமோ அது நமக்கு என்னவா மாறுது? விக்கிரகமா மாறுகிறது. அது எது வந்தாலும் சரி. அப்ப எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது? கடவுளுக்கு, கடவுளுக்கான நேரத்தை. அப்ப கடவுளிடத்தில் வரும்போது நான் கீழ்ப்படுகிறவனாக, கடவுள் அருவருக்கிற காரியங்களை தூக்கி எறிகிறவனாக, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் நிற்கிறவனாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். அருமையான இறை மக்களே, நீங்களும் நானும் கடவுளுடைய மந்தைகளாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் முதல் குறிப்பு. அடுத்த குறிப்புகளாக நாம் கடந்து செல்வோம். இன்னைக்கு வாசித்த 2வது திருமறை பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை நம்ம படிக்க கேட்டோம். இங்கு 2 நபர்கள் வராங்க. ஒருத்தர் யாரு? Acts 16:11 to 15. இங்க 2 நபர்கள் வராங்க. ஒருவர் அப்போஸ்தலர் பால், இன்னொன்னு லீதியாள். இவர்கள் இருவரும் வருகிறார்கள். இவங்க வாழ்க்கையில 2 மிக முக்கியமான முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. ஆண்டவர் பவுலிடத்துல ஒரு காரியத்தை சொல்றார். அது முன்னாடி இருக்கு பாருங்களேன். அந்த முன்னாடி வசனத்தை 6ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரை வாசிங்களேன். பல நேரங்கள்ல கர்த்தர் சில காரியங்களை செய்யாதன்னு சொல்லுவார். நம்ம செய்யணும்னு அர்த்தம் இல்ல,
செய்யாத என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இங்கே அவர்கள் ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லலான்னு பாக்குறாங்க. ஆவியானவர் சொல்லாதன்றார், சொல்லல. அடுத்தது வாசிங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணோம். இங்க பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் அவருக்கு ஒரு தனி பிளான், he has own plan. அவருக்கு ஒரு பகுதியில போய் ஊழியம் செய்யணும்னு ஒரு இருதயத்துல வாஞ்சை இருந்தது. ஆனால் தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை கர்த்தருக்கு வாஞ்சை இல்லை என்பதை பவுல் உணர்ந்துட்டார். உடனே தன்னுடைய இருதயத்தை தனக்கானதை செய்யாமல் தன்னுடைய இருதயத்தை யாருக்கு ஏற்றதாக செய்கிறார்? கடவுளுக்கு ஏற்றதாக. அப்போ கடவுள் அங்க வேணான்னு உடனே மாத்திக்கிட்டார் நம்முடைய இருதயத்தை. பல நேரங்கள்ல ஆண்டவர் சொல்வாரு, எப்ப இது உனக்கு வேண்டாம், இந்த வேலையில நீ போகாத, இந்த காரியத்தை நீ செய்யாத, இதை நடத்தாத, இதை பண்ணாதன்னு. இல்ல சாமி, எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, என் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க, இது எனக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன், இது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா நான் பாக்குறேன் அப்படின்னு என் இருதயத்தின் வாஞ்சைகளுக்கு உட்பட்டு நம்ம போயிருப்போம். அந்த இடத்துல நம்ம தோற்று போயிருப்போம், ஏமாந்து போயிருப்போம். கடவுள் முன்னமே நம்மள என்ன பண்ணிருப்பாரு? எச்சரித்திருப்பார். பல நேரங்கள்ல நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாக இல்ல. அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த இரண்டாவது குறிப்பு. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. The flock has a shepherd's heart. நம்முடைய இருதயம் யாருக்கு ஏற்ற இருதயமா இருக்கிறது? பசங்க சொல்லுவாங்க, என் இதயமே உனக்கு தான் அப்படின்னுவாங்க. ஆனா அந்த இதயம் யாருக்கு? அந்த இதயம் யாருது? கர்த்தருடையது. அந்த இருதயம் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப என்னுடைய இருதயம் என் மேய்ப்பனுக்குரியது. என் மேய்ப்பனுடைய சித்தத்தை, என் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற இருதயமாக என்னுடைய இருதயம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பவுல் அதை செய்யறார். ஆண்டவர் போகாதனா போல, இங்க போன்றாரு, போறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை பவுலுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்ப அடுத்தது இன்னொரு அம்மாவை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் யார் என்றால் லீதியா. லிதியாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த லிதியாவை குறித்து பார்க்கும்போது 11ஆம் வசனத்தை நம்ம படிக்க கேட்போமா? 11th verse. ரைட். இப்போ அவங்க எங்க வந்திருக்காங்க? பிலிப்பு பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரொம்ப அழகான வசனம். கர்த்தர் பவுல் வழியாக அங்க பேசுகிறார். பவுல் பேசுகிறதை லிதியா கேட்கும்படியாக கர்த்தர் லிதியாவுடைய இருதயத்தை இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியம், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு ஏற்ப திறக்கப்படுவதாக. ஆமென். பல நேரங்கள்ல நம்முடைய இருதயத்தை உலகத்துக்கு நேராக நம்ம திறந்து வைத்திருக்கிறோம், உறவுகளுக்கு நேராக திறந்து வைத்திருக்கிறோம், நம்முடைய விருப்பங்களுக்கு நேராக திறந்து வைத்திருக்கிறோம். இதுதான் சாமி என் இருதயத்துடைய வாஞ்சைன்னு சொல்றோம். ரைட். அதுல கடவுளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? அதுக்கு வர நம்ம ஆட்கள் ஒரு வசனத்தால சொல்லுவோம், இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ரைட். ஆனா இருதயத்தை நிறைவேற்றுவார். ஆனால் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் கர்த்தருக்கு விருப்பமா இருக்கிறது தான் நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பாரா? கண்டிப்பா கிடையாது. அவருக்கு விருப்பம் இருக்கா இருந்தா கண்டிப்பா கடவுள் கொடுப்பார். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது, இந்த விருப்பம் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கிறதா, இது உங்களுக்கு பிடித்தவைகளாக இருக்கிறதா, நீர் இதை விரும்புகிறீரா, நீர் இதை விரும்பினால் நான் அதை செய்யறேன். பொதுவா பிள்ளைங்க படிக்க போகும்போது நான் இதை படிக்கட்டுமா, அதை படிக்கட்டுமா, இல்ல இப்படி போலாமா, அப்படி போலாமா, இல்ல இந்த கரியருக்கு பின்னாடி போலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சிந்தனைகள், குழப்பங்கள் இருக்கும். ஆனா நமக்கு குழம்பி நிற்கிற நேரங்கள்ல நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்க லிடியாவுடைய இருதயம் அது மூடி போய் இருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தை இறங்காதபடிக்கு அது வந்து க்ளோஸ்டா இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த லிடியாவுடைய இருதயத்தை திறந்து வைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் நம்முடைய இருதயத்தை கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அப்ப கடவுளுடைய மந்தைகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்ய நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க இந்த நாள் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களிடத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளுடைய 3வது குறிப்புகளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளுக்கான 3வது திருமறை பகுதியாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 வரை. இந்த யோவான் நற்செய்தியை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. கடைசியாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் எதுனா யோவான் நற்செய்தி நூல் தான். கிறிஸ்துவுக்கு பின் 90களில் எழுதப்பட்டது, 90ஸ்ல எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். பொதுவாகவே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது 3த்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா சினாப்டிக் காஸ்பல் சொல்லுவாங்க. அதாவது சம நோக்கு நற்செய்தி. இதுல எல்லாமே ஒண்ணு போலவே இருக்கும். ஆனா இதுல எதுவுமே சேராதது ஒண்ணு தனி போல இருக்கிறதுனா அது யோவான் நற்செய்தி தான். அதே மாதிரி இது எல்லாமே இயேசுடைய அற்புதங்கள், அவருடைய பாரபல், அவருடைய அந்த உவமைகள் இதை மையப்படுத்தி தான் இருக்கும். ஆனால் இயேசுடைய ஜெபத்தையும் இயேசுடைய டீச்சிங்கை மையப்படுத்தியிருப்பது யோவான் நற்செய்தி நூல். மற்ற எதுலையுமே இந்த நானேன்ற திருமொழி இருக்காது. இதுலதான் இருக்கும். 7 saying, I am saying, நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே ஜீவனுள்ள அப்பம். அந்த மாதிரி 7 நானே இதுல தான் இருக்கும். அவருடைய ஹை டீச்சிங்ஸ் எல்லாம் எதுல தான் இருக்கும்? யோவான் நற்செய்தியில இருக்கும். அதுல அவர் கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு உவமை அப்படின்றது நானே நல்ல மேய்ப்பன். அதுல அழகா சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்களேன். முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இன்னைக்கு இந்த உலகத்துல, இந்த தற்கால உலகத்துல நிறைய மேய்ப்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. வாசல் வழியாக வருகிற மேய்ப்பன் ஆண்டவருடைய ஆயன். நிறைய பேர் கொள்ளை வழியாக, புறவாசல் வழியாக உங்களை தேடி வருவாங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்றோம், நாங்க உங்க வீட்டுல வந்து கிளாஸ் எடுக்கிறோம், நாங்க உங்களுக்காக இந்த ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் எப்படின்னு ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, சினிமா, பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார்களோ அப்படிதான் இவங்களும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பொதுவா சபைக்கு சொல்ற ஒரு காரியம், ஏசாமி எருசலேம் ஆலயத்துக்குள்ள போனார். எதுல போனாரு? ஓசனாலா பாடிட்டு இருந்தாங்களே, எப்ப எதுல போனாரு? கழுத. இப்ப கழுத பெருசா ஏசாமி பெருசா? சொல்லுங்களேன். கழுத பெருசா ஏசாமி பெருசா? ஏசாமி தானே, அதுவே யோசிக்கிறீங்களே. அப்போ முதல் நாள் கழுத மேல ஏசாமி வந்த போது அந்த இது குருத்தோலை பிடிச்சது, அந்த துணி போட்டது, இதெல்லாம் கழுதைக்கா ஏசாமிக்கா? அடுத்த நாள் கழுத போயிருந்தா போட்டிருப்பானா? ஒருத்தர் இருந்திருப்பானா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ஏசாமியை ஓர வச்சுட்டு கழுதையை தூக்கி வால் போஸ்டர்ல ஒட்டிட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர்கிட்ட போனாதான் எனக்கு சுகம் கிடைக்கும், அவர்கிட்ட போனாதான் எனக்கு அற்புதம் கிடைக்கும், அவர்கிட்ட போனாதான் என் ஜபத்துக்கு பதில் அளிக்கும். இப்ப என் கேள்வி, உங்களுக்கு சுகத்தையும் அற்புதத்தையும் உங்கள் ஜபங்களுக்கு பதில் அளிக்கிறது அந்த போஸ்டர்ல இருக்கிறவரா, ஏசாமியா? அப்ப ஏன் கழுதைகளுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டியது. இன்னைக்கு திருச்சபை புற வழியாக வரக்கூடிய மந்தைகள் வந்து, அதாவது இங்க வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஃபெலோஷிப்ல இருந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. பார்த்தா என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க ஒரு ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட். அதுல எத்தனை நம்பகத்தன்மை உடையதுன்னு நமக்கு தெரியாது. ஏசாமி நான் சொல்லுங்க, ஏசாமி சொல்றாருங்க, ஐயர் என்ன இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. பதனம் அடிச்சோம். வாசிங்க முதல் வசனத்தை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள், ஐயா வாசல் வழியா வர்றவங்க தான்
உண்மையான மெய்ப்பன். ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும். இன்னைக்கு எல்லா சத்தத்துக்குள்ள போறதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய மந்தைகள் இருக்க ஆடுகள் கடவுளை விட்டு ஓடி போயிடுது. காரணம், இந்த மந்தை சரியான மெய்ப்பனுக்கு பின்னாடி போறது கிடையாது. சரியான மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கேட்கிறது இல்லை. தனக்கு விருப்பப்பட்டது போல ஒரு இடத்துக்கு போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து தன் ஜீவனை இழந்து போகிறது. அதுதான் இயேசு சுவாமி ஒரு எச்சரிப்பின் செய்தியாக அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். மந்தைகள் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதா. நான் மெய்ப்பன் என்ன சொல்ல, இயேசு கிறிஸ்துவ சொல்றேன். ஆமென். அவர் தான் நமக்கு பிரதான மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் எது சரின்றாரோ அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கடைசி காலங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கடைசி காலங்களை நம்ம வஞ்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஹீரோ வர்ஷிப்ன்றது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு தனிநபரை துதி பாடுவதும் ஒரு தனிநபரை கொண்டாடுவதும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தனிநபரை இயேசுவை காட்டிலும் தனிநபர் தான் போற்றப்படுகிறார். அந்த தனிநபர் தான் உயர்த்தப்படுகிறார். நியாயமா அங்க யார் உயர்த்தப்பட்டிருக்கணும்? இயேசு சாமி. அப்போ அந்த மந்தை நம்மை வழி நடத்துகிறவர்களுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. மற்ற சத்தங்களுக்கு விலகி ஓட வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க 2ஆம் வசனத்திலிருந்து. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட். அப்போ மந்தை தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கணும். என் கடவுளுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். அதனால நான் போட்டிருக்கேன், the church must be loyal to Christ, not the. இன்னைக்கு அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்லிட்டோம் தெரியுமா? கரிஸ்மேட்டிக் பிரீச்சர்ஸ். இன்னைக்கு இந்த கரிஸ்மேட்டிக் பிரீச்சர்ஸை தேடி நம்ம போறோம். திருச்சபைகளை இழந்து போயிருக்கிறோம். நம்முடைய திருச்சபைக்கு நம்மை வளர்த்த, நம்மை உருவாக்கின, நம்மை இம்மட்டும் வழிநடத்த நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய மேய்ப்பனுக்கும் நாம் உண்மை உள்ளவர்களாக, லாயல் உள்ளவர்களாக இருக்க கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆடு அப்படி விலகி போதுன்னா இந்த 99 அந்த ஒன்னை தேடி போனோம். இல்லைன்னா அது என்ன ஆயிடுது? வழி மாறி போயிடுது. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். இங்க பிரச்சனை அந்த 1 கிட்ட இல்ல, இந்த 99 கிட்ட. இந்த 99 வழி மாறி போகக்கூடிய அந்த 1 மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. மேய்ப்பன் சத்தத்தை எது அறிந்திருக்கு? ஆடு அறிந்திருக்கு. அப்போ நீங்களும் நானும் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்தவர்களாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. 16ஆம் வசனத்தை நம்ம படிக்க கேட்போமா? இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க இந்த ஞானஸ்தானம் வாங்கியிருக்கீங்களா, அந்த ஞானஸ்தானம் வாங்கியிருக்கீங்களா, நீங்க எந்த முறைமை சார்ந்தவங்க, நீங்க இதுவா அதுவா அப்படின்னு பார்க்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தொழுவத்திலும் அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு. அப்ப வெளியில இருக்கிறதால யாருடையது? அதுவும் யாருடையது? அது வெளியில இருக்க ஆடுகள் யாருடையது? ஆண்டவருடையது. இப்ப அந்த ஆடுகளை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு யாருடையது? இருதயத்துல வச்சு சொல்லுங்களேன், கை வைங்களேன். வெளியில இருக்கிற ஆடுகளை இந்த திருச்சபைக்குள் அழைத்து வருவது ஆயரோட வேலை மட்டுமல்ல, அது யாரோட வேலை? எங்களுடைய வேலை. ஆமென். எங்க சண்டே ஸ்கூல் அக்கா சொல்லி கொடுப்பாங்க, ஈச் ஒன் பிரிங் ஒன், இல்ல கேட்ச் ஒன். அடுத்த முறை நீ வரும்போது வேற யாராவது ஒரு ஃப்ரெண்டு விபிஎஸ்க்கு என்ன பண்ணோம், கூட்டு வரணும். இன்னைக்கு திருச்சபை அதெல்லாம் மறந்துருச்சு. எத்தனையோ பேர் வழி தெரியாமல், கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய சத்தத்தை அழைத்து வர வேண்டியது நீங்களும் நானும் தான். ஆமென். ஆண்டவர் அதான் கிளியரா சொல்றாரு. இந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 16ஆம் வசனத்தை. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பன். இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம் நம்ம? ஒரு மந்தை தான், ஒரு மேய்ப்பன் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பிரிந்து நிற்கிறோம். கடவுள் நம்ம எல்லாரையும் ஒரு மந்தையாக, சார் பணக்கார ஏழையா இருக்கலாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவனா இருக்கலாம், எஜமானன் தொழிலாளர் இருக்கலாம், ஆணாக பெண்ணாக இல்ல வேற ஏதாவது கூட அவங்க இருக்கலாம், எல்லோரும் நமக்குள் ஒன்றாக தான் இருக்கு. அதை இயேசு சொல்ல, இவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. நம்ம எல்லோரும் ஒரு மந்தை தான். ஆனா யோசித்து பாருங்க, இந்த ஒரு மந்தைக்குள்ள எத்தனை குரூப்பிசம் இருக்கு எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்குள்ள குரூப்பிசம் இருக்குதா இல்லையான்னு. பொதுவாவே திருச்சபைகள்ல அது இருக்கதான் செய்யுது. ஒருத்தர் இதை செய்தா ஒருத்தர் அதை எதிர்க்கதான் செய்யறாங்க. அவர் அதை செய்தா இன்னொருத்தர் அதை எதிர்க்கதான் செய்யறாரு. அவர் எப்படி இதை செய்யலாம், இவர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பிரிவினைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு மந்தை தான். அப்ப அந்த பிரிவினைகளை எடுத்து தூரப்பட வேண்டியது மந்தையோட மிக முக்கியமான பொறுப்பு. இன்னைக்கு நீங்க நானும் பிரிவினைகளோடு வேற்றுமை கருத்துக்களோடு இருப்போம் என்றால் நாம் ஒரே மந்தையாக இருக்க முடியாது. இப்ப நமக்குள்ள எது முக்கியம்? நம்முடைய உயர்வுகள் தாழ்வுகள், நாம் பெரியவன் நீ சின்னவன், இந்த வேறுபாடுகள் முக்கியமா? நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் மந்தை என்கின்ற அந்த ஒருமைப்பாடு முக்கியமா? அப்போ இன்னைக்கு இந்த ராபோஜனம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? கம் சார். நம்ம ஒன்னா இருந்தாதான் அதை வாங்கவே முடியும். அந்த யூனியன், அந்த யூனிட்டி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அப்ப நாம் சேர்ந்து ஒருவர் இணைத்து ஒருவர் ஏற்று ஒருவர் மீது கரிசனை கொண்டு வாழ வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தவன் யாரா இருந்தா எனக்கு கவலை இல்லை, அவன் யாரா இருக்கட்டும், நான் கூட பேச மாட்டேன், நான் வருவேன் உட்காருவேன் போவேன், அவ்வளவுதான். அது இல்லை ஐக்கியம். அடுத்தவர்களோடு உறவு கொள்வதுதான் ஐக்கியம். அடுத்தவர்களை குறித்து கரிசனை கொள்வதுதான் ஐக்கியம். அதுதான் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாக இருக்கிறது. நான் போன வாரம் சொன்னேன், என்னை பார்க்கிறவர்கள் என்னை அல்ல கிறிஸ்துவை பார்க்க. அப்போ கிறிஸ்துவின் விட்னஸாக, கிறிஸ்துவின் சாட்சியாக இந்த மந்தை இருக்கணும். அப்போ மந்தை யாரை போல இருக்கணும்? மேய்ப்பனை போல இருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, இந்த ஃபேன், இந்த ரசிகர்கள், அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோ எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரோ அப்படி வச்சுப்பாங்க, எப்படி ட்ரெஸ் பண்றாங்களோ அப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண ரசிகனே அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் மந்தைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவை போல் மாறுது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால அன்பான இறை மக்களே, நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் சமூகமாக, கிறிஸ்துவின் அந்த ஒரு கம்யூனிட்டியாக நாம் இருக்க கடவுள் நம்ம அழைக்கிறார். வெளியில இருக்கிற ஆடுகள், உள்ள இருக்கிற ஆடுகள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது நமக்கு ஒரே மேய்ப்பனாக கிறிஸ்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போமாக. எல்லாருடைய திருமறையும் சங்கீதம் 103 நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 100 verse 3. எல்லாருமே படிக்கலாமா? நீங்க இங்கிலீஷ்ல படிங்க, தமிழ்ல படிங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஹிந்தியில கூட படிங்க, ப்ராப்ளம் இல்லை. சேர்ந்து படிக்கலாமா? ரைட். ஆமென். கர்த்தர் நம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? மேய்ப்பராய். மறுபடியும் ஒரு விஷயம் படிக்கலாமா? கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கின்றோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே, இறை மக்களாய், கிறிஸ்துவின் மந்தையாய் உம்முடைய சத்தத்தை செவி கொடுக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, எங்களுடைய இருதயத்தை உமக்கு ஏற்ற இருதயமாக தருகிறவர்களாக, உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழும்படியாக நீ தந்த இந்த அறைகூவலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்துவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த சத்தியத்தை தொடர்ந்து அசைப்போட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே.